எல்லாருக்கும் காலை வணக்கம். சட்டி மோர் குழம்பு. கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள். உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றாதீங்க, சும்மா அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு. சிம்பிளாக டேஸ்ட்டாக குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனால் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த மோர் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னே ஈஸ்வரி விலாக் ஹப் என் சேனலுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குறேங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க. ஒரு முறை தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு முறை தான் பெல் பட்டன் டச் பண்ணணும். வாங்க சூப்பராக ஈஸியாக மோர் குழம்பு வைக்கலாம். ஒரு ஸ்பூனு கடுகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லா போட்டுக்கலாம். அந்த கடுகு மேலே மலர்ந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் ஒரு ஸ்பூனு, கட்டாயம் சீரகம் போடுங்க. அதுலேயே மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு. மோர் குழம்பு ஜீரணம் ஆகணும், அதுக்காக. கடுகு சீரகம்லாம் பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. எண்ணெயில் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டோம்னா நல்லா எண்ணெய் ஃபுல்லாக வெளியே தெரிச்சிது. வெங்காயம் ஆப்ஷன் தான், உங்களுக்கு விருப்பம்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 வெங்காயம் போடுறேன். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். முழு வெங்காயம் கட் பண்ணாத போடணும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ போட்டால் கொஞ்சம் எண்ணெய் தெரிக்காது. இந்த காஞ்ச மிளகா நம்ம பச்சை மிளகா போடுறோம், அதனால காஞ்ச மிளகா கிள்ளக்கூடாது, உடைக்கக்கூடாது. அப்படியே அந்த டேஸ்ட்டுக்கு முழு மிளகா 3 மிளகா. பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு மிளகா போடுறேன், கட் பண்ணி நீளமாக 4 கட் பண்ணிட்டேன். ஏன்னா குழந்தைங்க மத்தியானம் சாப்பிட்றது, வெயில் வேறு அதிகமாகவே இருக்குது. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். தயிர் நல்லா 1 லிட்ரு பால் தயிர் நல்லா வதங்கட்டும், நல்லா வதங்கணும். அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க, ஆப்ஷன் தான். மோர் இந்த செல்லு ஆனில் இருக்குன்னு மோர் ஃபுல்லாக ஊற்றிட்டேங்க. மோர் ஃபுல்லாக ஊற்றிடணும். ஸ்டவ்வை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு மோர் ஊற்றிட்டு நான் ஸ்லோவிலே இருக்கணும். அது நுர வரக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும். கொதிக்கக்கூடாது, கொதிச்சா டேஸ்ட்டு போயிடும். கொதிக்கவே கூடாது மோர். இப்போ அந்த நுர வரக்குள்ளே கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு இறக்கிடணும். காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு போட்டு இதெல்லாம் ரொம்ப தேவை, சீரகம் எல்லாம் போட்டு நல்லா கொதியே வரக்கூடாது. அந்த நுர வரக்குள்ள அப்படியே கட் பண்ணி அப்படியே எடுத்துடணும். நுர அப்படியே வரக்குள்ள உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுன்னா நான் அப்படியே 3/4 லிட்டர் பால் தயிர் போட்டு அப்படியே அடித்து ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி இன்னும் வேணுன்னா ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி திக்காக வேணுனாலும் திக்காக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. மோர் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போது நுர வரக்குள்ளே நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு எடுத்துடலாம். கொத்தமல்லி தழை கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக மோர் குழம்பு காலையில் ரெடி. மோர் குழம்பு அவ்வளோதான். கொதியெல்லாம் வரவே கூடாது. கொத்தமல்லி தழை போட்டாச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. சூப்பராக.